வணக்கம் நண்பர்களே, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீடு சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 9ஆம் தேதி என்னென்ன ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். நான் புதுசாக பார்த்துருக்கிற பொசிஷன் இல்லை டிசம்பர் ஃபியூச்சர்ஸாக எடுத்திருக்கேன். என்னென்னா ரிலையன்ஸ். ஏன் டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்னு கேட்கலாம், நம்ம நவம்பரில் தானே இருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ஏற்கனவே நவம்பரில் ஒரு வாரம் போயிருச்சுங்க, பாக்கி இருக்கிறது 3 வாரம் தான். இந்த 3 வாரத்துக்குள்ளே நம்மளுடைய கால் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதனால தான் எடுக்கிறோம், டிசம்பர் ஃபியூச்சர்ஸாக எடுப்போம் அப்படின்ற சேஃப்டிக்காக நான் டிசம்பர் ஃபியூச்சர்ஸாக எடுத்திருக்கேன். பட் வாங்க நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸினுடைய விஷயம் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒரு சூப்பரான மார்னிங் ஸ்டார். இல்லை இதை நீங்கள் ஹேமர்னு சொன்னாலும் சரி, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்னிங் ஸ்டார். ஏன்னா பாடி ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான மார்னிங் ஸ்டார். வால்யூமும் பார்த்திங்கன்னா சூப்பரான வால்யூம். ஸோ இது ஒரு டோஜி மார்னிங் ஸ்டாராக நம்ம தாராளமாக கருதலாம். ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமை விட நமக்கு கேண்டிலில் இருக்கிற வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையினால தான் இந்த ரிலையன்ஸை நான் இப்போது அடுத்த பொசிஷன்ஸுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபியூச்சர்ஸாக எடுக்க வேண்டாம், நான் பொசிஷன்ஸாக எடுத்துக்கிறேனால அவ்வளோ லாட் போட முடியல. இப்போது ரிலையன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸில் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ரிலையன்ஸுடைய டிசம்பர் ஃபியூச்சர்ஸில் போய் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 505 லாட் எடுக்கணும். 505 லாட்டுன்றது பெரிய காசு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, 505 லாட்டுன்றது கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வரும். ஸோ 2.5 லட்ச ரூபா என்கிட்ட காசு இல்லைனாலும் அவ்வளோ எடுக்க முடியாது, கம்மியாக தான் குவான்டிட்டி எடுக்க முடியும்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸாக எடுக்காதீங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? அதே ரிலையன்ஸை நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு அதுலேயே உங்களுக்கு 10 குவான்டிட்டி தான் வாங்க முடியும்னா 10 குவான்டிட்டியாக வாங்கிட்டு லாங் டர்மாக போட்டுருங்க. இன்ட்ராடே ஏன் இன்ட்ராடே போட வேண்டாம். இன்ட்ராடே போட்டால் தானே ஒரே நாளில் முடிக்கணும். லாங் டர்மாக போட்டுக்குங்க. ஸோ லாங் டர்மாக பண்ணிங்கன்னா இன்றைக்கி வாங்கி நீங்கள் இன்னொரு 10 நாள் கழிச்சு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு வைக்கலாம், எப்போ நாள் வைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும்னு. கிடையவே கிடையாதுங்க. ஃபியூச்சர்ஸ்னால் நீங்கள் ஃபியூச்சர்ஸும் பண்ணலாம், நீங்கள் லாங் டர்ம் பொசிஷன்ஸும் எடுக்கலாம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்னால் விற்றுட்டு வாங்க முடியுங்க, பொசிஷனில் வாங்கிட்டு தாங்க விற்க முடியும், விற்றுட்டு வாங்க முடியாது. நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிற எல்லா காலமே வாங்கி விற்கிற மாதிரி இருக்கிற காலனால நம்ம பொசிஷன்ஸும் போகலாம், ஃபியூச்சர்ஸும் போகலாம். நல்லா இருக்குல்ல? சரி வாங்க இதோடைய ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் 2043 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 1836 ரூபாய், டார்கெட் 2109 ரூபா, 2189, 2248 மற்றும் 2380. ஏன் இத்தனை டார்கெட்னு பார்க்குறீங்களா? டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான், வேறு எதுவும் இல்லை. சரி, அடுத்தது டிசிஎஸும் நல்ல ஒரு கால் கொடுத்துருக்கு. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு என்கல்ஃபிங். நெகட்டிவ் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது. என்கல்ஃபிங்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்கிற வால்யூமை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் கம்மியாக இருக்குது. இது அந்தளவுக்கு நல்ல விஷயம் இல்லை. ப்ளஸ் ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா 3 கேண்டலில் ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஆகையினால் ரொம்ப அதிகமான ரேட்டிங் இதுக்கு நான் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இதையும் ஒரு பொட்டன்ஷியல் காலாக நான் எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு. இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். 2727 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 2599, டார்கெட் 2800. சரி, அடுத்த சார்ட் ஐஷர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தாங்க. மொத்தமே 2 கேண்டில் தான் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பியர்சிங் நடந்திருக்கு. ஸோ இதுலேயும் ட்ரெண்டில் 2 கேண்டில் இருக்கிறதுனாலையும் பியர்சிங் நடந்திருக்கிறதுனாலையும் இது ஒரு பொட்டன்ஷியலாக பார்க்க முடியாது. ஆனால் வால்யூம் படி பார்த்தீங்கன்னா இது வால்யூம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ட்ரெண்டை விட வால்யூம் ஓரளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ட்ரெண்டை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் ஓரளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அதனால் இது ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் ரொம்பலாம் நிறையா ரேட்டிங் கொடுக்க முடியாது. வாங்க இதை பற்றினா ப்ரைஸ் பார்ப்போம். பயபோ 2157, ஸ்டாப் லாஸ் 2016, டார்கெட் 2225 மற்றும் 2268. இதுதான் ஐஷர் மோட்டார்ஸினுடைய நம்பர்ஸ். அதுக்கு அடுத்த சார்ட் ஹெச்இஜி. ஸோ ஹெச்இஜி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிற வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் வால்யூம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கல்ஃபிங் எக்ஸாக்டாக கீழே பாடியிலேருந்து ஆரம்பிக்கலை, டெயில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுக்கு
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ்க்கு அளவுக்கு ரேட்டிங் கொடுக்க முடியாது. பட் மற்ற 2 பார்த்தோம் இல்லையா, அதை விட ஜாஸ்தியாகவே இதுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். இதை பற்றின நம்ம ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ பை அபவ் 726, ஸ்டாப் லாஸ் 659, டார்கெட் 760, 798, 830 மற்றும் 870. இதுதான் இப்போ நான் புதுசாக என்ட்ராக போகிறேன். அதாவது நாளைக்கு நான் ஏஎம்ஓ போட்டு வச்சுருக்கிற புதுசாக என்ட்ராகிருக்கிற பொசிஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இதில் நான் ஃபியூச்சர்ஸாக என்ட்ராகலை, பொசிஷன்ஸாக நான் என்ட்ராகிருக்கேன். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஃபண்டு இல்லை. என் ஃபண்டு நிறைய ஃபண்டு வந்து நான் என்னுடைய இண்டெக்ஸில் போட்டிருக்கிறதுனால அங்கே இடிஎஃப்னு சொல்லுவாங்க, அங்கே போய் லாக் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், பேங்க் நிஃப்டி நல்லா போயிட்டுருக்கு, நிஃப்டி 50 நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நான் அடுத்த எக்ஸிட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸிட் ஆச்சுன்னா திரும்பவும் எனக்கு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்து நம்ம ஏற்கனவே பழசு நிறையா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து சில இது போட்டிருந்தோம் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஜான் ஃபியூச்சர்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ ஜான் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுத்திருந்தோம்னா மந்த்லி சார்ட் பார்த்து எடுத்திருந்தோம். அதனால் டிவிஎஸ் மந்த்லி சார்ட்டுக்கு மாறுறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் 2 நாளைக்கு முன்னாடி டிவிஎஸ் வந்து 475 ரூபாயில் வெளில வந்தேன். அது இன்னும் மேலே போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அது பொட்டன்ஷியலாக 485 தாண்டி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு. இப்போ கூட பாருங்கள், அது ஏறி போயிட்டு தான் இருக்குது. பட் நான் ஏற்கனவே 475 வெளியில் வந்துட்டேன். சரி, மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம். இதில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பியர்சிங்க்கு அப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த பியர்சிங் வந்து கீழே கன்ஃபார்ம் ஆகி வரலை. அதாவது நம்மளுடைய என்ட்ரி பொசிஷனுக்கு வரலை. இன்னொன்று டைமும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த சார்ட் மேலே போயிட்டுருக்கிற காரணத்தினால இதை விட்டு நான் வெளியில் வந்துடலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆர்டரை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப், அதுவும் ஜான் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் ஜான் ஃபியூச்சர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில். ஸோ ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் இங்கே நடந்திருக்கு. வால்யூமும் டீசெண்டாக இருக்குது, ரொம்பலாம் நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது, ஈக்குவலாக இருக்குது. இது வந்து நம்ம ப்ரைஸ் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இதோடைய என்ட்ரி ப்ரைஸ் 2787 ரூபாய்க்கு கீழே வரணும். அது இன்னும் வராத காரணத்தினாலையும் நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் வெயிட் பண்ண போகிறேன். அடுத்தது மைண்ட்ரியும் அதே மாதிரி தான். ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். அந்த இன்வெர்டட் ஹேமருக்கு பார்த்தீங்கன்னா வால்யூமும் சூப்பரான வால்யூமுங்க. இன்வெர்டட் ஹேமர் நல்ல ட்ரெண்டு. ஆனால் இன்னும் என்ட்ரி பொசிஷனான நம்மளுடைய ப்ரைஸான 1264 ரூபாய்க்கு கீழே போனால் தான் நம்ம என்ட்ரு ஆகலான் இருந்தோம். இன்னும் அந்த பொசிஷனுக்கு வரல. ஸோ இன்னும் ஒரு வாரம் இங்கேயும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் மைண்ட்ரி வெயிட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக 4 பொசிஷன் என்ட்ரு ஆக போகிற நாளைக்கு ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ண போகிறேன். தவிர்த்து மற்ற 2த்துக்கும் இன்னும் வெயிட் பண்ணவும் போகிறேன். இந்த கேண்டில்ஸ்லாம் நான் எப்படி பார்க்குறேன், எதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன், எப்படி ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறேன். கேண்டிலில் வந்து இப்போ வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர், இது ஒரு டோஜி, இது வந்து ஒரு புயரிஷ் என்கல்ஃபிங், இல்லை இது ஒரு புல்லிஷ் பியர்சிங் அப்படின்னு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு நான் தனியாக நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்களும் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு நீங்களும் இன்ட்ராடேயில், டெய்லியில், மந்த்லியில், வீக்லியில், பொசிஷனில், ஃபியூச்சர்ஸில், ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இது அப்ளிகபிள் ஆகும். ஈவன் ஃபாரெக்ஸில், கமாடிட்டிலலாம் கூட இது அப்ளிகபிள் ஆகும். நான் அந்த செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த லேர்னிங் வந்து அதில் இந்த கற்றுக்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்களும் இதை கற்றுக்கிட்டு காசு சம்பாதிச்சு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணால் தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோனால தான் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எண்ண ஓட்டங்களையும் கமெண்ட் பாக்ஸில் என்னோட பகிர்ந்துக்குங்க. நானும் என்னுடைய கருத்துக்களையும் எண்ண ஓட்டங்களையும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.